Hi friends, welcome to TN Max Cam channel. இன்னைக்கு நம்ம 6th standard Maxல term 1 chapter 4ல exercise 4.4 நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So first question பாருங்க, find the type of lines marked in thick lines. நமக்கு ஒரு 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 3 டயக்ராமில் எது வந்து திக் லைனாக வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த லைனோட டைப் வந்து நமக்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பேரலல், இன்டர்செக்டிங், பெர்பெண்டிகுலர். ஸோ பேரலல் லைன்ஸ்னால் என்னது, ரெண்டுமே வந்து ரெண்டு லைன் வந்து எந்த இடத்துலையுமே போய் மீட் ஆகாது, அதாவது கட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரே ஈவனாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது வந்து பேரலல் லைன்ஸ். ஓகேவா. ஸோ இன்டர்செக்டிங் லைன்ஸ்னால் எப்படி இருக்கும், ரெண்டு லைனுமே வந்து எதுனா ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பாக கட் ஆகும், அந்த மாதிரி இருக்கிறது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, பெர்பெண்டிகுலர் லைனும் வந்து இன்டர்செக்டிங் தான், அதாவது ஒரு பாயிண்ட்ல போய் கட் ஆகும். ஆனால் வந்து எப்படி கட் ஆகும் அப்படின்னா கரெக்டாக 90 டிகிரியில் வந்து அந்த பாயிண்ட் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஃபர்ஸ்ட் டயக்ராம்னா நமக்கு ஒரு ஹவுஸ் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த சைடு வந்து நமக்கு டார்க்காக மார்க் பண்ணியிருக்காங்க, நான் உங்களுக்கு வந்து கலர் ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த இடமும் நமக்கு டார்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி இது வந்து டிசி. ஓகேவா. ஸோ ஏபி அப்படின்ற லைனும் டிசி அப்படின்ற லைனும் நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஒரே பேரலாக இருக்கு. ஸோ கொடுத்துருக்க இந்த லைன் நமக்கு என்ன லைன், பேரலல் லைன்ஸ். ஸோ எடுத்து எழுதுவோமா, நீங்கள் புக்லேயே பக்கத்தில் எழுதிக்கோங்க, பேரலல் லைன்ஸ்னு எழுதிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, நமக்கு ஒரு மேட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஒரு இந்த மேட்ச் பாக்ஸில் வந்து எந்த சைடுலாம் வந்து திக்காக வந்து கொடுத்துருக்காங்களோ அது அந்த லைன் வந்து எந்த டைப் ஆஃப் லைன் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இங்கே பிக்யூ யூஆர், இந்த பிக்யூவும் யூஆரும் பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு, பேரலாக இருக்கு. ஸோ அப்போ இந்த மேட்ச் பாக்ஸில் ஒரு பேரலல் லைன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்களேன், வேற எங்கெல்லாம் பேரலல் லைன்ஸ் இருக்கு பாருங்க. நமக்கு இந்த இடமும் டார்க்காக தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விடியும் பியூவும் நமக்கு பேரலல் தான், ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு எப்படி இருக்கும், பேரலல். அதே மாதிரி பாருங்க, பிவியும் யூடியும் பேரலல் தான். ஓகே. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 3 பேரலல் லைன்ஸ் இருக்கு. இங்கே பிக்யூ யூஆர் ஒரு பேரலல் லைன், அதே மாதிரி பிவியூடி ஒரு பேரலல் லைன்ஸ், அதே மாதிரி பியூவிடி ஒரு பேரலல் லைன்ஸ். ஸோ இந்த பிக்சரில் நமக்கு பேரலல் லைன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ எடுத்து எழுதிப்போமா, பேரலல் லைன்ஸ்னு எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு இதே பிக்சர்லேயே நமக்கு பெர்பெண்டிகுலர் லைன்ஸும் இருக்கும். ஓகேவா. ஸோ பாருங்க, இந்த இடத்துல பாருங்களேன், இந்த லைனும் வந்து டச் ஆகுதா, இந்த இடத்துல வந்து கட் ஆகுதா. ஸோ அப்போ இது வந்து நமக்கு எப்படி இருக்கு, 90 டிகிரியில இருக்கு. ஸோ இங்கே இந்த ரெண்டும் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், அதே மாதிரி இந்த இடத்துலையுமே இந்த கார்னரும் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், அதே மாதிரி இதுவும் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன்ஸ், இதுவும் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஸோ இந்த டயக்ராம்ல நமக்கு பெர்பெண்டிகுலர் லைன்ஸும் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம எடுத்து எழுதிக்கணும். பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் நம்ம புக்லேயே நீங்கள் எழுதிக்கோங்க. நான் வந்து நோட்டில் வந்து பிக்சர்லாம் ட்ரா பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து பெருசாக உங்களுக்கு தெரியணும், நீட்டாக புரியணும் அப்படின்றதுக்காக நோட்டில் டயக்ராம் போட்டிருக்கேன். நீங்கள் புக்லேயே இந்த மாதிரி பக்கத்தில் எழுதிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், நமக்கு ஒரு சிசர் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து எம்என், அதே மாதிரி பிஓ, இது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, இது கண்டிப்பாக என்னது, இன்டர்செக்டிங் லைன்ஸ். புரியுதா உங்களுக்கு, இன்டர்செக்டிங் லைன்ஸ்னு புக்லேயே நீங்கள் பக்கத்தில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த பேரலல் அண்ட் இன்டர்செக்டிங் லைன் செக்மெண்ட்ஸ் இந்த பிக்சர் கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு கியூபாய்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த கியூபாய்ட்லேருந்து பேரலல் லைன் செக்மெண்ட்டையும் இன்டர்செக்டிங் லைன் செக்மெண்ட்டையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ பேரலல் லைன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ரெண்டு லைன் வந்து ஒரே எந்த இடத்துலையும் போய் மீட் ஆகாது, ஒரே ஈவனாக போகும், அதுதான் வந்து பேரலல் லைன். ஓகேவா. ஸோ இன்டர்செக்டிங் லைன் அப்படின்றது 2-3 லைன் வந்து ஒரே பாயிண்ட்ல கட் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கியூபாய்டில் பேரலல் லைன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஃப்ரண்ட் சைடில் உள்ளது பாருங்க, இங்கே ஏபியும் அதே மாதிரி சிடியும் நமக்கு என்னது, பேரலல் லைன்ஸ். ஓகேவா. எடுத்து எழுதிருக்கேனா, ஏபி அண்ட் டிசி, இந்த லைனும் நமக்கு ஒரு பேரலல் லைன். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே ஏடியும் பிசியும் ஒரு பேரலல் லைன்ஸ், ஏடி அண்ட் பிசி, இது ரெண்டும் நமக்கு பேரலல் லைன்ஸ், ஏடியும் பிசியும் நமக்கு ஒரு பேரலல் லைன்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்த எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ இந்த இடத்த எடுத்துக்கோங்க,
சிடியும் இங்கே சிடியும் அதே மாதிரி ஜிஹெச்சும் நமக்கு ஒரு பேரலல் லைன்ஸ். ஓகேவா, ஜிஹெச்சும் நமக்கு ஒரு பேரலல் லைன்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே சிஜியும் அதே மாதிரி இந்த டிஹெச்சும் நமக்கு ஒரு பேரலல் லைன். ஓகேவா, ஸோ இங்கே இருங்க சிஜி இங்கே டிஹெச் ஒரு பேரலல் லைன். ஸோ எடுத்து எழுதுவோமா, சிஜி அண்ட் டிஹெச் வந்து ஒரு பேரலல் லைன். நெக்ஸ்ட்டு இந்த ஏடியும் இந்த இஹெச்சும் நமக்கு ஒரு பேரலல் லைன்ஸ். ஓகேவா, ஸோ பார்த்தாலே தெரியுது இல்லையா, ஏடிஇஹெச் ஒரு பேரலல் லைன். ஸோ எடுத்து எழுதுவோமா, ஏடி அண்ட் இஹெச் நமக்கு ஒரு பேரலல் லைன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே ஹெச்டியும் அதே மாதிரி இங்கே ஏஇயும் நமக்கு என்னது பேரலல் லைன்ஸ். ஸோ ஏஇ அண்ட் டிஹெச் இது வந்து ஒரு பேரலல் லைன். ஏஇ டிஹெச் நமக்கு ஒரு பேரலல் லைன். ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் நமக்கு நிறைய இருக்குது பாருங்கள். இங்கே ஏபியும் இஎஃப்பும் நமக்கு ஒரு பேரலல் லைன் தான். ஓகேவா, ஸோ அதே மாதிரி பிஎஃப்பும் இந்த ஏஇயும் நமக்கு பேரலல் லைன்ஸ் தான். ஸோ நம்ம நிறையா எழுதலாம். ஸோ வந்து புக்கில் வந்து நமக்கு விட தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்டர்செக்டிங் லைன்ஸ் எடுத்து போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னா 2-3 லைன் வந்து ஒரு பாயிண்டில் கட் ஆனிச்சு அப்படின்னா அதுதான் வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏ பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஏ பாயிண்ட் இந்த பாயிண்ட் வழியாக நமக்கு என்னென்ன லைன் போகுது பாருங்கள். ஏஇ அப்படின்ற ஒரு லைன் போகுது, அதே மாதிரி ஏடி அப்படின்ற லைன் போகுது, இங்கே ஏபி அப்படின்ற ஒரு லைன் போகுது. ஸோ இப்போ இந்த 3 லைனுமே நமக்கு என்னது இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான். ஸோ எடுத்து எழுதுவோமா, ஆல்ரெடி எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க, ஏடி ஏபி ஏஇ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த டி பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த டி பாயிண்ட் வழியாக நமக்கு என்னென்ன லைன் போகுது, டிஏ போகுது, அது மாதிரி டிசி டிஹெச். புரியுதா உங்களுக்கு, இந்த டி பாயிண்ட் வழியாக நமக்கு 3 லைன்ஸ் வந்து கட் ஆகுது, அதாவது டிஏ டிஹெச் டிசி. ஓகேவா, ஸோ எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சி பாயிண்ட் வழியாக நமக்கு என்னென்ன லைன் போகுது, இங்கே சிஜி சிபி சிடி. ஓகேவா, ஸோ எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க, சிடி எடுத்து எழுதியிருக்கேனா, நெக்ஸ்ட் சிஜி நெக்ஸ்ட் சிபி. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த ஹெச் பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த பாயிண்ட் வழியாக நமக்கு என்னென்ன லைன் போகுது, இங்கே ஹெச்ஜி போகுது, இங்கே ஹெச்இ இருக்குது, அது மாதிரி ஹெச்டி. ஸோ இந்த 3 லைனுமே நமக்கு இந்த ஹெச் பாயிண்ட் வழியாக நமக்கு கட் ஆகுது. ஸோ இது வந்து நமக்கு இந்த 3மே நமக்கு என்னது இன்டர்செக்டிங் லைன். ஸோ இன்னும் நம்ம நிறையா எழுதலாம் பாருங்களேன். இங்கே இ அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். இஏ வந்து ஒரு இன்டர்செக்டிங் லைன்ஸ், அது மாதிரி இஎஃப் அதே மாதிரி இஹெச் நம்ம நிறையா எழுதலாம். ஓகேவா, ஸோ நமக்கு புக்கில் வந்து இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் நம்ம எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின், நேம் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் அஸ் சோன் இன் த ஃபிகர். நமக்கு வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் த ஆங்கிள்ஸ், நேமிங் ஆங்கிள்ஸ் பற்றி நம்ம வந்து எக்ஸசைஸ் 4.2லேயே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் எல்லாமே வந்து நமக்கு இந்த பி பாயிண்டில் வந்து நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நமக்கு என்னது ஆங்கிள் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துலேருந்து அதாவது இந்த 1க்கு நெக்ஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து நமக்கு ஆங்கிள் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ஆங்கிள் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நமக்கு இப்போ நேமிங் ஆங்கிள். ஸோ சப்டிவிஷன்ஸ் ஒவ்வொரு சமமாக நம்ம பார்த்துட்டே வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், ஆங்கிள் 1. ஸோ ஆங்கிள் 1 அப்படின்றது எது, இந்த இடம் தான் வந்து அது ஆங்கிள் 1. இந்த ஃபுல்லுன்னு சொல்லி இந்த ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடக்கூடாது. ஓகேவா, ஸோ இந்த ஃபுல்லாகவே எடுத்தால் நமக்கு தப்பாக போயிடும். ஸோ இந்த ஆங்கிள் 1 இந்த சைடு மட்டும் உள்ளதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ அதான் இங்கே ஒரு டயக்ராமாக நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள், தனியாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. டிபிசி. ஓகேவா, ஸோ எப்படியெல்லாம் எழுதலாம் பாருங்களேன், இந்த ஆங்கிளை நம்ம டிபிசின்னு எழுதலாம். டி ஆங்கிள் டிபிசின்னு எழுதலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சிபிடின்னு எழுதலாம். ஆங்கிள் சிபிடின்னு எழுதலாம். ஸோ எங்கே நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, பியில் தானே ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பி தான் வந்து சென்டரில் வர்ற மாதிரி நம்ம வச்சு எழுதணும். பிடிசின்னு நம்ம எழுதிடக்கூடாது, மாற்றி எழுதிடக்கூடாது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி பாருங்களேன், நம்ம வந்து நேமிங் ஆங்கிள்ஸில் வந்து ஆங்கிள் பின்னு கூட எழுதலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து ஆங்கிள் பின்னு நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா ஆங்கிள் பின்னு எழுதிட்டோம் அப்படின்னா இந்த ஃபுல் ஆங்கிளையும் தான் அது வந்து மென்ஷன் பண்ணுமே தவிர தனியாக இந்த நம்ம ஆங்கிள் 1 அப்படின்றத மென்ஷன் பண்ணாது. ஸோ நம்ம ஆங்கிள் பின்னு நம்ம எடுத்து எழுதக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் எப்படி எடுத்து எழுதணும், ஆங்கிள் டிபிசி டிபிசி இல்லைன்னா வந்து ஆங்கிள் சிபிடின்னு எடுத்து எழுதணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, ஆங்கிள் 2. ஸோ ஆங்கிள் 2 அப்படின்றது எது, இந்த பிக்சரில்
இங்கே EBD இதுதான் வந்து என்னது ஆங்கிள் 2. ஸோ அதை நாங்கள் தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கேன் பாருங்க EBD. ஓகேவா? ஸோ இது எப்படியெல்லாம் எழுதலாம்? ஆங்கிள் EBDன்னு எழுதலாம். ஆங்கிள் தான் வந்து நடுவில் வர்ற மாதிரி எழுதிக்கணும். பி தான் இந்த இதில் ஆங்கிள், ஸோ நடுவில் வரணும் டி. இல்லைன்னா எப்படி எழுதலாம்? DBEன்னு கூட எழுதிக்கலாம். DBEன்னு கூட எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஆங்கிள் 3ன்னு கொடுத்துருக்காங்க. எந்த இடம் நமக்கு ஆங்கிள் 3? ABE. இதான் வந்து நமக்கு ஆங்கிள் 3. ஸோ நான் உங்களுக்கு தனியாக எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க ABE. ஓகேவா? ஸோ இதுக்கு நேம் கொடுப்போமா? ஆங்கிள் ABE. ABE இல்லைன்னா வந்து EBAன்னு கூட எழுதிக்கலாம். ஆனால் வந்து என்ன எழுதக்கூடாது? ஆங்கிள் பின்னு மட்டும் நம்ம எழுதிடக்கூடாது. ஏன்னா ஆங்கிள் பி அப்படின்றது இந்த 3 ஆங்கிளையுமே சேர்த்தாதான் அது ஆங்கிள் பி. ஸோ நம்ம ஆங்கிள் பின்னு மட்டும் எடுத்து எழுதிடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. ஆங்கிள் 1 + ஆங்கிள் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆங்கிள் 1ஐயும் 2வையும் சேர்த்து நேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆங்கிள் 1ஐயும் 2வையும் சேர்த்து அப்படின்னா இந்த ஃபுல் இடம் தான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த இடம் நமக்கு வரும். ஆங்கிள் 1ஐயும் 2வையும் சேர்த்து அப்படின்னா இந்த டயக்ராம் நம்ம தனியாக வரைஞ்சிப்போம் EBC. ஓகேவா? ஸோ ஆங்கிள் 1ம் 2வும் சேர்த்து வரையணும் EBC. ஸோ நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க EBC. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நேம் கொடுப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி நேம் எழுதணும்? மேலேருந்து BBCன்னு எழுதணும். EBCன்னு எழுதணும். இல்லைனா வந்து கீழேருந்து CBEன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? CBEன்னு கூட எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. ஆங்கிள் 2 + ஆங்கிள் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆங்கிள் 2வையும் 3ஐயும் நம்ம சேர்த்து நேம் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிள் 2வும் 3யும்னா இந்த இடம் தான் நமக்கு என்னது? ஆங்கிள் 2வும் 3யும். ஸோ இந்த இடம் நமக்கு எப்படி வரும்? ABD. ஓகேவா? ஸோ தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கேன் பாருங்க ஆங்கிள் ABDயா. ஸோ இப்போ இதுக்கு நேம் கொடுப்போமா? ஸோ மேலேருந்து ஒரு வாட்டி நேம் கொடுக்கணும், கீழேருந்து ஒரு வாட்டி நேம் கொடுக்கணும். பி வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஆங்கிள் ABD ஆர் ஆங்கிள் DBA. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. ஸோ நேமிங் ஆங்கிள்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோட எக்ஸசைஸ் நம்ம எல்லாமே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் சப்டிவிஷன். ஆங்கிள் 1 + ஆங்கிள் 2 + ஆங்கிள் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆங்கிளையும் சேர்த்து நமக்கு நேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் ABC. ஸோ இதை நான் தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் ABC. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எப்படி நேம் கொடுக்கலாம்? ஆங்கிள் மேலேருந்து ஒரு வாட்டி நேம் கொடுக்கணுமா? ABCன்னு நேம் கொடுக்கலாம். இல்லைனா வந்து CBAன்னு நேம் கொடுக்கலாம். இல்லைனா வந்து ஆங்கிள் பின்னு கூட நேம் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் ஆங்கிள் பின்னு நேம் கொடுக்குறோம் பாருங்க. இந்த ஃபுல் ஆங்கிளும் சேர்த்தாதான் வந்து இந்த ஆங்கிள் பி. ஸோ அதனால நம்ம இந்த 3 ஆங்கிளையும் சேர்த்து எடுத்து எழுதும்போது ஆங்கிள் பின்னு கூட நம்ம நேம் எழுதலாம். Next, fourth question. Measure the angles of the given figures using protractor and identify the type of angle as acute, obtuse, right and straight angle னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு 4 சப்டிவிஷனில் நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆங்கிளையும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி நமக்கு அது வந்து அக்யூட் ஆங்கிளா, இல்லைனா வந்து அப்டியூஸ் ஆங்கிளா, இல்லைனா வந்து ரைட் ஆங்கிளா, இல்லைனா ஸ்ட்ரைட் ஆங்கிளா அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ் 4.2லேயே நம்ம இந்த ஆங்கிள்ஸோட நேம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த எக்ஸசைஸ் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ இது பார்த்தாலே தெரியுது. ஸோ இது எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து நமக்கு 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ 90 டிகிரி அப்படின்னா நமக்கு என்னது? ரைட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ இதில் ஒரு வாட்டி நம்ம மெஷர் பண்ணிப்போமா? ஸோ மெஷர் பண்ணுங்கள். இந்த பாயிண்டில் இந்த சென்டர் பாயிண்ட் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லைனுக்கு மேலே இந்த பேஸ் லைன் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு கரெக்டாக எத்தனை டிகிரி இருக்குது? 90 டிகிரி இருக்குது. ஓகேவா? ஸோ எழுதிப்போமா? ஸோ 90 டிகிரி. ஸோ 90 டிகிரியாக இருந்தால் அதை நம்ம என்ன எழுதுவோம்? எப்படி எழுதுவோம்? ரைட் ஆங்கிள்னு நம்ம எழுதிக்கணும். ஸோ நீங்கள் புக்லேயே எழுதிக்கோங்க ரைட் ஆங்கிள் அப்படின்னு. ஸோ மெஷர் பண்ணி பாருங்கள் புக்லேயே, இல்லைனா வந்து தனியாகவும் இந்த மாதிரி ஒரு நோட்டில் இந்த மாதிரி எழுதியும் நம்ம என்ன பண்ணலாம்? டயக்ராம் வரைஞ்சி நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ இந்த பாயிண்டில் இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் வர்ற மாதிரி வைக்கணும். இந்த லைனுக்கு மேலே பேஸ் லைன் வர்ற மாதிரி வைக்கணும்.
ஓகேவா. ஸோ வைப்போமா. ஸோ மெஷர் பண்ணுங்கள். இங்கே 50 டிகிரி இருக்குது. ஓகேவா. ஸோ 50 டிகிரின்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த 50 டிகிரி அப்படின்றது 90யை விட சின்னது. ஓகேவா. ஸோ 90 டிகிரியை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனாக நமக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக 180 டிகிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இருந்தாலும் ஒரு வாட்டி மெஷர் பண்ணிப்போம். இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இந்த சென்டர் பாயிண்ட் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லைனுக்கு மேலே இந்த பேஸ் லைன் வர மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்களேன், கரெக்டாக 180 டிகிரி இருக்கா. ஸோ இது வந்து 180 டிகிரி. ஸோ கரெக்டாக நமக்கு 180 டிகிரி இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷனில் அதே மாதிரி தான். இங்கே சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே சென்டர் பாயிண்ட் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லைனுக்கு மேலே இந்த பேஸ் லைன் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக 115 டிகிரி இருக்குது. ஓகேவா. ஸோ 115 டிகிரி இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு 90 டிகிரியை விட அதிகம் இல்லையா. ஸோ 90யை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ரைட் ஆங்கிள்னா கரெக்டாக 90 டிகிரி, அக்யூட் ஆங்கிள்னா 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு அக்யூட் ஆங்கிள். ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா கரெக்டாக 180 டிகிரி இருக்கும். அப்டியூஸ் ஆங்கிள்னா 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். ஃப்ரம் த ஃபிகர்ஸ் given below classify the following pairs of angles into complementary and non complementaryன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணும்போது கரெக்டாக 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகேவா. ஸோ ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி வரல அப்படின்னா அது வந்து நமக்கு என்னது, நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகேவா. ஸோ 90 டிகிரி வந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், 90 டிகிரி வரல அப்படின்னா அது நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ நமக்கு சப்டிவிஷன் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சம் பாருங்கள். நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, அதில் நமக்கு வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ரெண்டு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணுவோமா. ஸோ 45 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி. ஓகேவா. ஸோ 45ஐயும் 45ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 10 வரும். ரிமைனிங் 1, 4ஐயும் ஆட் பண்ணால் 8, 8 + 1 நமக்கு 90. ஸோ நமக்கு இங்கே 90 டிகிரி கரெக்டாக வந்துருச்சா. ஸோ இது ஈக்குவல் நமக்கு 90 டிகிரி ஆயிருக்கு. ஸோ அப்போ இது நமக்கு என்னது, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு எடுத்து எழுதணும். ஸோ நீங்கள் புக்கில் கூட இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லைனா வந்து தனியாக நோட்டில் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேவா. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். நமக்கு 25 டிகிரி, இங்கே 25 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 25ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுவோமா. ஸோ 25 ப்ளஸ் இங்கே 5ஐயும் ஆட் பண்ணால் 10, ரிமைனிங் 1 இங்கே வரும். 2ஐயும் ஆட் பண்ணால் 4 + 1 நமக்கு 5 வரும். ஸோ நமக்கு 50 டிகிரி தான் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா. ஸோ நமக்கு என்ன தான் வரணும், கண்டிப்பாக 90 டிகிரி தான் வரணும். ஸோ இப்போ இது 90 டிகிரிக்கு ஈக்குவலாக வரலை. ஸோ இப்போ இது நம்ம என்ன எழுதணும், நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு எடுத்து எழுதணும். ஓகேவா. நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு எடுத்து எழுதுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அதே மாதிரி நமக்கு ஒரு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா. ஒன்று வந்து 75 டிகிரி கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து 105 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது பார்த்தாலே நமக்கு 90 டிகிரி வராதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியுது. ஏன்னா வந்து இந்த ஒரு ஆங்கிள் எப்படி இருக்குது, இதுவே நமக்கு 90க்கு மேலே வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இதே நம்ம ஒரு செஞ்சு பார்த்துருவோம். 105 + 75. ஸோ ஆட் பண்ணால் இங்கே 10, ரிமைனிங் 1, இங்கே 8, இங்கே 1, 180 வருது. ஸோ நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இது வந்து நமக்கு என்னது, நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகேவா. ஸோ புரியுதா உங்களுக்கு. ஸோ என்னோட எல்லா எக்ஸசைஸ் சமையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். நமக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா. ஒன்று வந்து 38 டிகிரி, ஒன்று வந்து 52 டிகிரி. ஓகேவா. ஸோ 38 டிகிரியையும் 52 டிகிரியையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணுவோமா. 38, 52. ஸோ 8ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 10 வரும். ரிமைனிங் 1, 5 + 3 நமக்கு 8, 8 + 1 நமக்கு 9. ஸோ கரெக்டாக நமக்கு 90 டிகிரி வந்துருச்சு. ஸோ இப்போ இது என்னது, நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு எடுத்து எழுதணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு எடுத்து எழுதணும். ஓகேவா. புரியுதா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஸ்டின்.
From the figures given below, classify the following pairs of angles into supplementary and non-supplementary கொடுத்துருக்காங்க. ஸோ supplementary அப்படின்னா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது கரெக்டாக 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து supplementary angles. ஓகேவா? ஸோ non-supplementary angles என்னது? ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி வரலை அப்படின்னா அது வந்து நமக்கு நான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம சப்டிவிஷன்ஸ் நம்மலாம் பார்த்துட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, நமக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, ஒன்று வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். 30 + 120. ஸோ ஆட் பண்ணுங்க, நமக்கு என்ன வரும்? 0. இங்கே 2 and 3 ஆட் பண்ணால் 5, இங்கே 1. ஸோ 150 டிகிரி தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ சப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? 180 இருக்கணும். ஸோ இது வந்து நமக்கு நாட் ஈக்குவல் டு 180. ஸோ இது நமக்கு என்னது? நான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும். நீங்கள் நோட்டில் செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புக்கில் வந்து நீங்கள் நிறையா எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், நமக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, ஒன்று வந்து 85 டிகிரி கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து நமக்கு 95 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டே நம்ம ஆட் பண்ணுவோம். 85 + 95. ஸோ ஆட் பண்ணுவோமா? 5ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 10 வந்துடும். ரிமைனிங் 1. 9 + 1 நமக்கு 10. 10 + 8 நமக்கு 18. ஸோ நமக்கு 180 டிகிரி நமக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து நமக்கு என்னது? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஈஸியாக, ரொம்ப ஈஸி தான். காம்ப்ளிமெண்ட்ரினா 90 டிகிரி வரணும், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் 180 டிகிரி வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க, 120 டிகிரி கொடுத்துருக்காங்க, 110 கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டே நம்ம ஆட் பண்ணணும். பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ கண்டிப்பாக நமக்கு இது 180 வராது. ஏன்னா வந்து இதுவும் 100ல் இருக்குது, இதுவும் 100ல் இருக்குது. ஓகேவா? ஸோ இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். 120 110. ஸோ ஆட் பண்ணுங்கள். இங்கே 0 வரும், 2ஐயும் 1 ஆட் பண்ணால் 3 வரும், இங்கே 2 வந்துடும். ஓகேவா? ஸோ நமக்கு 230 டிகிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ 230 டிகிரி நமக்கு நாட் ஈக்குவல் டு 180. ஸோ இப்போ இது நம்ம என்ன எடுத்து எழுதணும்? நான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு எடுத்து எழுதணும். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்த் சப்டிவிஷன். அதே மாதிரி நமக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து 150 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா? 150ஐயும் 30ஐயும் ஆட் பண்ணுறோம். 0ஐயும் 0 ஆட் பண்ணால் 0, 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 8, இந்த 1 நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ நமக்கு 180 டிகிரி கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ இது என்னது? நமக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ஸோ நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின். ஃப்ரம் த ஃபிகர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்களேன், நேம் ஏ பேர் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த ஃபிகரில் நமக்கு எது இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடம் நமக்கு கண்டிப்பாக எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது நமக்கு கண்டிப்பாக 90 டிகிரியாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக 90 டிகிரி வருமா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் தான் நமக்கு என்னது? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ எடுத்து எழுதணும். எப்படி எடுத்து எழுதணும்? ஏ தான் வந்து சென்டர், ஆங்கிள் வந்து ஏல ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏ தான் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ ஆங்கிள் எஃப்ஏஇயும் அதே மாதிரி இஏடியும் நமக்கு என்னது? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ எடுத்து எழுதிருக்கேனா? எஃப்ஏஇ இஏடி. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு என்னது? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நமக்கு எந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளும் இல்லை. ஏன்னா நமக்கு எதுவுமே நமக்கு என்ன பண்ணல, ரெண்டாக டிவைட் ஆகலை. ஸோ இந்த ஒரு பேர் மட்டும்தான் நமக்கு என்னது? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, நேம் ஏ பேர் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்னது? ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். அதுதான் வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ அந்த மாதிரி இங்கே எங்கே இருக்குது பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக பார்த்துப்போம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை எந்த லைன் வந்து ரெண்டாக பிரிக்குதோ அதுதான் வந்து நமக்கு என்னது? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு அப்படி பார்க்க போனால் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நமக்கு ஃபஸ்ட்டு இந்த லைன் வந்து ரெண்டாக பிரிக்குது. ஸோ அப்போ இந்த ஃபுல் ஆங்கிள் நமக்கு 180 டிகிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஆங்கிள், இது வந்து ஒரு ஆங்கிள். ஸோ இந்த எப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள், இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் நமக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்துடும். ஸோ நான் இப்படி தனியாக உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். எஃப்சி அப்படின்ற ஒரு லைன் இருக்கா? ஸோ அதில் பாருங்கள், இந்த இ பாயிண்ட்லாம் நான் விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஏவா, இது வந்து டியா. ஸோ இந்த ஃபுல் ஆங்கிள் நமக்கு 180 டிகிரி அப்படின்னா, ஏன்னா அது ஸ்ட்ரைட் லைன்னா கண்டிப்பாக நமக்கு 180 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடம் வந்து ஒரு
இந்த இடமும் சேர்த்து ஆட் பண்ணால் நமக்கு இந்த 180 டிகிரி வரும். ஸோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு என்னது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ எடுத்து எழுதுவோமா, எஃப்ஏடி ஆங்கிள் டிஏஎஃப். ஏ தான் வந்து சென்டரை வச்சு எழுதணும், இன்னும் ஏல தான் வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ ஒரு பேர் எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்க, எஃப்ஏடி டிஏசி ஒரு பேர் எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்த பிஇ இந்த ஸ்ட்ரைட் லைன் எடுத்துப்போம். இந்த ஸ்ட்ரைட் லைனை இந்த சி அப்படின்றது நம்ம என்ன பண்ணுது, ரெண்டா பிரிக்குதா. ஸோ அப்போ இந்த ஃபிகரை தான் நான் இந்த இடத்த தான் நான் எடுத்துக்க போறேன். ஸோ தனியாக எடுத்து எழுதிருக்கேன் பாருங்க, பிஇ சின்ற லைன் வந்து பிரிக்குது ரெண்டா. ஓகேவா. ஸோ பிஇ சின்ற லைன் வந்து ரெண்டா பிரிக்குது. ஸோ நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் நமக்கு என்னது, இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு என்னது, கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரைட் லைனை சென்டரா வந்து ஒரு ஆங்கிள் வந்து ரெண்டா பிரிக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரியா இருக்கும். ஸோ எப்படி எடுத்து எழுதலாம், பிஏசி அதே மாதிரி சிஏஇ இந்த ரெண்டும் வந்து நமக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க, ஆங்கிள் பிஏசி அதே மாதிரி சிஏஇ இது வந்து நமக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்களேன், நெக்ஸ்ட் இதே பிஇ லைன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சி லைனை விட்டுருங்க. ஸோ இதே பிஇ லைனை இந்த டி லைன் வந்து ரெண்டா பிரிக்குதா. ஸோ இப்போ இந்த ரெண்டும் நமக்கு என்னவா இருக்கும், சப்ளிமெண்ட்ரியா இருக்கும். ஸோ நாங்கள் புரியணுங்கிறத தனியாக வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இந்த பிஇ அப்படின்ற இந்த ஸ்ட்ரைட் லைனு இந்த சி லைனை விட்டுருங்க. இங்கே இருக்கிற சி லைனை நான் வரையலை. ஸோ என்ன கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த சி லைனை விட்டுருங்க. இந்த டி வந்து நமக்கு என்ன ஆகுது, ரெண்டா பிரிக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் நமக்கு கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும். ஸோ எப்படி எடுத்து எழுதலாம், டிஏபியும் அதே மாதிரி டிஏஇயும் நமக்கு சப்ளிமெண்ட்ரி. ஸோ எடுத்து எழுதிருக்கனா, ஆங்கிள் டிஏபி அண்ட் டிஏஇ இது ரெண்டும் நமக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகேவா. ஸோ இந்த மூணையும் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த எஃப்சி அப்படின்ற இந்த ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பி. ஓகேவா. ஸோ இந்த எஃப்சி இந்த ஸ்ட்ரெயிட் லைனை இந்த பி அப்படின்ற லைன் வந்து நமக்கு ரெண்டா பிரிக்குது. ஓகேவா. ஸோ இங்கே கீழே வரைஞ்சிருக்கேன் பாருங்க, இந்த எஃப்சி அப்படின்ற லைனை இந்த பி லைன் வந்து ரெண்டா பிரிக்குது. ஸோ அப்போ இது கண்டிப்பாக இது நமக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸாக இருக்கும். ஸோ எப்படி எடுத்து எழுதணும், எஃப்ஏபி எடுத்து எழுதிருக்கேன்னா, எஃப்ஏபி அதே மாதிரி பிஏசி. ஓகேவா. ஸோ பிஏசி ஸோ ஒரு பேர் எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பிஇ அப்படின்ற இந்த ஸ்ட்ரெயிட் லைனை இந்த எஃப் அப்படின்ற லைன் வந்து ரெண்டா பிரிக்குது பார்த்தீங்களா, இந்த இடம். ஓகேவா. ஸோ இதை நான் தனியாக எடுத்து உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பிஇ அப்படின்ற இந்த ஸ்ட்ரெயிட் லைனை இந்த எஃப் அப்படின்ற லைன் வந்து நமக்கு ரெண்டா பிரிக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் நமக்கு என்னது, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ எடுத்து எழுதியிருக்கேன்னா, எஃப்ஏபியும் அதே மாதிரி எஃப்ஏஇயும் நமக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். எஃப்ஏபி ஆங்கிள் எஃப்ஏபி ஆங்கிள் எஃப்ஏஇ வந்து நமக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ இன்னும் கூட நம்ம எழுதலாம் பாருங்களேன். இங்கே நமக்கு ஒரு லைன் இருக்கா, இந்த எஃப்சி அப்படின்ற ஒரு லைன் இருக்கு. இந்த லைனை வந்து இ அப்படின்ற லைன் வந்து நமக்கு ரெண்டா பிரிக்குது. ஓகேவா. அப்போ ஆங்கிள் எஃப் இந்த இடம் நமக்கு ஏ, எஃப்ஏஇ அதே மாதிரி இஏசி இது ரெண்டும் நமக்கு என்னது, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் தான். ஸோ நமக்கு புக்கில் வந்து இந்த ஆன்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் நம்ம எழுதினா போதும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோட டிஎன் மேக்ஸ் கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.